ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேடு கிராணி ஸ்க்ரூட்டி எஸ்கேப்பு தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். மேடு கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளைய ஒரு ரூமில் போட்டு பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்குது. அந்த ரூம் போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் பிக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. லாக் பிக்கு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பிக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் இருக்குது. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூட்டியோட டயர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை, காலியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாக்ஸ் இருக்குது. ரெண்டாவது பாக்ஸ்லேயும் ஒன்றுமே இல்லை, காலியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மேடு கிராணி பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா குள்ளாலாம் போட்டிருக்குது. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா என்னமோ ஸ்னோமேனுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா மேடு கிராணி வச்சுருக்குது. ஸ்னோமேன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸ்க்ரூட்டி எஸ்கேப்பும் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். மேடு கிராணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு திறந்த சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. மேடு கிராணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கட்டும். நம்ம போய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரூட்டி டயரை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கீ தேவைப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கீ பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வெளியில் போக முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்யூஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஃப்யூஸை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இந்த ஃப்யூஸை எங்கே போடுறதுன்னு தெரில. அநேகமாக இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூஸை போடணுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்யூஸை போட்டாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 ஃப்யூஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போட்டால் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா லைட் எரியும்னு நினைக்கிறேன் நான். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கலராக பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்த ரூமில் ஏதாவது நமக்கு பொருள் கிடைக்குமாங்கிறத செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது, ஆனால் அது நமக்கு தேவைப்படாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாட்டில் கிடச்சிருக்குது. இந்த பாட்டிலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயரை பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ண முடியும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயரை உற்பத்தி பண்ணி ஐஸை பார்த்தீங்கன்னா உருக்கி ஆகணும். ஐஸுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பூனை பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த பூனையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேசட்டை எடுக்கணும். அந்த கேசட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லெண்டரினாவை பார்த்தீங்கன்னா விரட்டணும். அது பார்த்தீங்கன்னா கேணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா குடியிருக்கும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே ஐஸ் க்யூப்பு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. அதே ஃபிக்ஸ்டுனா எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் க்யூப்பு ஃப்ரிட்ஜில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ட்ரா இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அந்த க்ரீன் கீ பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேயே தான் பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டியது இருக்கும். என்ன சேரல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா போடணும், இல்லைன்னா அது மாதிரி தான் சேராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போகிறதுக்கு தேவையான டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ளூ கீன்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ளூ கீயை போட்டோம்னா அடுத்து வெளியில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னோமேன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்த ரூமில் நமக்கு தேவையான பொருள் இருக்குதாங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வழியாக தான் வந்தோம். மேடு கிராணி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ட்ரா இருக்குது. 4 ட்ராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராவிலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராப் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அடுத்தடுத்து இருக்கிற ட்ராவை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பொருளை பார்த்தீங்கன்னா மேடு கிராணியை ஒழிச்சு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தியை பார்த்தீங்கன்னா கிராணி ஒழிச்சு வச்சுருந்துருக்குது. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெழுகுவர்த்தியை தொலைவும் போது பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி கண்ணில் சிக்கும். ட்ரெயின் ட்ராப்பை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. மேஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத் டப் இருக்குது. அந்த பாத் டப்பில் இருக்கிற வாட்டரை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராப்பை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியேற்ற முடியும். வெளியேற்றினோம்னா பாத் டப்புக்குள்ளே ஏதாவது பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ப்ளட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெளியேற்றிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருள் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குது. அதே மாதிரி இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 ட்ரா இருக்குது.
ஃபஸ்ட்டு ட்ராவிலே பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்ரு பார்த்தீங்கன்னா சிக்கிருச்சு. லைட்டரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம தீயை பார்த்தீங்கன்னா மூட்ட முடியும். இக்னீஷியன் காயில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூட் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ட்ராவில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்ரு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. நம்ம எடுத்த லைட்டரை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு தொப்பியை பார்த்தேன். அந்த தொப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோமேன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தொப்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி ஆகணும். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நான் தூக்கி போட முடியுமாங்கிறத பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா தொப்பி வந்து விழுகுதா ஒழிஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தொப்பியை கீழே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூமில் வேறு ஏதாவது பொருள் இருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. ஓ மை காட், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளூ கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ப்ளூ கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து இன்னும் நிறையா ரூம்பு பார்த்தீங்கன்னா செக் பண்ணாமே இருக்குது. அந்த ரூம்லேயும் ஏதாவது பொருள் கிடைக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேபிள் கிடச்சிது. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்ல. ரெட்டு கீ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. ரெட் கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேர் ஹவுஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். ரெட் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த ரெட் கீயும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி ஆகணும். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கோர்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த கோர்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேஃபை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. சேஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கீ தான் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அடுத்த ஒரு வேர் ஹவுஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கீயை பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ப்ளூ கீயையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் செக் பண்ணியாச்சு. மெத்தக்கட்டரில் என்னமோ இருக்குது, என்னன்னே தெரில. எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக போய் கீயை போட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் டோரை. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ஸ்க்ரூட்டியோட டயர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா சீட்டி, முன்னாடி ஆர்சிலேட்ரு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு டயரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. 2வது ஃபியூஸை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா 2வது ஃபியூஸையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கீ எடுக்கவா ஆரஞ்சு கீ எடுக்கவா, பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்ரு கிடச்சிருக்குது. இந்த லைட்டரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா உட்டு தேவை. உட்டு இருந்தால் போதும், நம்ம பார்த்தீங்கன்னா தீயை மூட்டி ஐஸை உருக்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ரெட் கீ எடுத்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் ஏதாவது நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிராணி வச்சுருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேர் ஹவுஸ்க்கு போய்க்கலாம். கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர் ஹவுஸை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கீயை பார்த்தீங்கன்னா போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த ஃபியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சிக்கன் இருக்குது, அடியில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்த ஃபியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம 3வது ஃபியூஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 3வது ஃபியூஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிகு ஜிகுன்னு பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லைட் எரியல. கிறிஸ்மஸை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வீட்டை ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உட்டை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கலாம். உட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஐஸை உருக்கி உள்ளுக்கு இருக்கிற பூனைக்குட்டியை பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்க முடியும். காருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உட்டை வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது உட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது.
வுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சடுகுடு பாதை மாதிரி தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியோட முன்பாகம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டியில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸ்க்ரூட்டியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு 2 பொருள் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம தொலைவி தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேணியும் இருக்குது. கேணியும் பார்த்தீங்கன்னா நம்ம பசிலில் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேணிக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு தேவையான பெட்ரோலை பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஃபியூஸை தான் கண்டுபிடிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியோட முன்பாகத்தை வச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னு தெரில. ஆனால் அந்த சிக்கன் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கங்கிறதும் தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னமோ எழுதியிருக்குது, ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் காய்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ரெடி பண்ணுறதே கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி உள்ளுக்கு வந்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா 2வது வுட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதை பார்த்தீங்கன்னா இந்த வழியாக எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது, பக்கமாக இருக்குது. கேணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தான் நம்ம போய் ஆகணும். பேட்ரி பர்சன்டேஜ் 50. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டை தொலைவி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. வுட்டு எங்கே தான் இருக்குதுன்னு தெரில. வுட்டை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை சுற்றிக்கிட்டு தான் போய் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வுட்டை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்தாகணும். எப்படி வெளியில் வர்றதுன்னு தான் தெரில. பாதை பார்த்தீங்கன்னா சடுகுடு பாதை மாதிரி தெரியுது. தப்பான வழியில் வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். போக முடியல, முட்டு சிந்து. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா முட்டு சிந்தாக இருக்குது. எப்படி போகிறதுன்னு தான் தெரில. பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே கரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா வரோம். அந்த வுட்டை கிராஷ் பண்ணி தான் வந்தோம். கரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த வுட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அந்த நெருப்பு பிடிக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சாகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திரவத்தை ஊற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பை பார்த்தீங்கன்னா பற்ற வச்சாகணும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழி இல்லை, இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம போக முடியும். பாதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏகப்பட்ட ரூம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரவத்தை பார்த்தீங்கன்னா ஊற்றிடலாம். திரவத்தை பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிடலாம். பத்திரு பார்த்தீங்கன்னா பற்ற மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூபை பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வைக்கல, அதனால தான் பற்றலைன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஐஸு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பூனை பார்த்தீங்கன்னா வந்துடும். கருப்பு கலர் பூனைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பூனை பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த பூனையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பசிலை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி ஆகணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து எந்திரிச்சோமோ அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மளே பார்த்தீங்கன்னா கிராணி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்ததில்ல, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த பூனையை கொண்டு போய் வச்சு நம்ம ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் அது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பூனையை வச்சோன்னே பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிக்குது. அலிபாபா குகை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா திறந்துருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபியூஸை கண்டுபிடிச்சி வைக்கணும். நமக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கேசட் இருக்குது, ஆனால் எடுத்துகிட்டு வெளியில் போக முடியாது. நம்ம 4 ஃபியூஸையும் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா குகை பார்த்தீங்கன்னா திறக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த அலிபாபா குகையை விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் தப்பிச்சு வெளியில் போக முடியும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஃபியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லைட் எரியுது. அடுத்த ஃபியூஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம தொலைவி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பாக்ஸ் இருக்குது, ஆனால் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைரக்ஷனில் தான் போய் ஆகணும்.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாதை இருக்குது. 3 வழி பார்த்தீங்கன்னா இருக்குது. 3 வழியிலையும் பார்த்தீங்கன்னா 3 ஃபியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூஸ் இருக்கும். நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா வழியை மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இந்த வழியாக தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 2வது ஃபியூஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது ஃபியூஸை தொலைவி கண்டுபிடிக்கணும். இந்த வழியாக வந்தோமா? இல்லை, இந்த டைரெக்ஷனில் தான் வந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே செக் பண்ணியாச்சு. அடுத்து இருக்கிற வழியை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. நேகமாக இருக்கணுமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பாதை இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதையை பார்த்தீங்கன்னா பக்கெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருக்குது கிராணி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா 3வது ஃபியூஸு. பார்த்தீங்கன்னா குனிஞ்சு தான் வரணும்னு நினைக்கிறேன். 3வது ஃபியூஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உக்காந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாதை பார்த்தீங்கன்னா குறுகலாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட டோர் இருக்குது. நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ஃபியூஸை பார்க்க முடியுது. ஆனால் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளி விடணும். பார்த்தீங்கன்னா இன்னமேல் பார்த்தீங்கன்னா போகலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு 4வது ஃபியூஸும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த 4 ஃபியூஸையும் ஃபிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு கொகா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா சீடி எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பிடலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா 3வது ஃபியூஸை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எந்த சைடு போகிறது? கரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஃபியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது ஃபியூஸு. 4வது ஃபியூஸு இங்கே தான் போட்டேன். 4வது ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ 4 ஃபியூஸையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா 4வது ஃபியூஸையும் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது சீடி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வெளியில் வந்தாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த சீடியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். சீடி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேனிக் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. டிவியில் பார்த்தீங்கன்னா ஏதோ காட்சி தெரியுது. கேணியை விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா கேணிக்கிட்ட பயம் இல்லாமல் போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. நம்ம கீழே போட்ட ஆரஞ்சு கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். 2வது வேர் ஹவுஸ்க்கான கீ தான். வீட்டை பார்த்தீங்கன்னா கிராணி சீரியல் லைட்லாம் போட்டு ஜகஜோதியாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 2வது வேர் ஹவுஸை பார்த்தீங்கன்னா தொலைவி தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வீட்டையே ஒரு சுற்றி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 2வது வேர் ஹவுஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்ணிலேயே தெரியுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா கேணியில் ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா கேணியில் இருக்கிற டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். வீட்டையே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கீயை பார்த்தீங்கன்னா 2வது வேர் ஹவுஸில் போட்டு டோரையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. பெரிய சைஸ் மரப்பலகை பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மரப்பலகை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழையபடி பாத் டப் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராப் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறாப்புல. நமக்கு கிடைச்ச மரப்பலகை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பாக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டி எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த மரப்பலகையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே விழுவாமல் பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடாரி இருக்குது. இந்த கோடாரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. பார்த்தீங்கன்னா கோடாரியை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸை பார்த்தேன். கீழே பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்குது. பாக்ஸை பார்த்தீங்கன்னா தொலைவி கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி ஆகணும். நம்ம பாக்ஸ் உடைச்ச சத்தத்தை கேட்டு கிராணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2வது பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பாக்ஸ் வெளியில் இருக்குது. அந்த பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சி செக் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 4வது பாக்ஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. 4வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸை பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் பார்த்தோம். இந்த பாக்ஸையும் உடச்சி செக் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி பாக்ஸு, 5வது.
5வது பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டியோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரூட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூட்டியோட த்ரோட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம மேஃப்ளோரில் பார்த்தோம், அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரா இருக்குது. ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏகப்பட்ட ட்ரா இருக்குது. ஏதாவது பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராவையும் செக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது ட்ரா இருக்குதாங்கிறத தொலைவி செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்கு தேவையான ரெக்கை பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை. இனிமேல் பார்த்தீங்கன்னா பொருள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 4வது ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரா இருக்குது, ஆனால் ஒன்றில் கூட ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒன்றில் கூட ஒன்றுத்தையும் காணோம். கிராணி பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்குது. த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பாத்டப் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராப் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்டப் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி ஆகணும். ஏதாவது பார்த்தீங்கன்னா கிராணி பாத்டப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொருளை பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரெயின் ட்ராப்பை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாத்டப்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டியோட முன்பக்க டயர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்க டயரை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டியில் முன்பக்க டயரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ட்ராப் பண்ண த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ இந்த த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாகணும். ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் ஒரே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா போய் ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இப்போ ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டிகிட்ட வந்தாச்சு. ஸ்க்ரூட்டியில் இருக்கிற நெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா நெட்டையும் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒர்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம கேணியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் எடுத்தாகணும். கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. மேஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம 4வது ஃபியூஸை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4வது ஃபியூஸையும் எடுத்தாச்சு. 4 ஃபியூஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிராணி வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எரிய ஆரம்பிச்சிரும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உட்டு கிடைக்கும். அந்த உட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம கேணியில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் உள்ளுக்கேருந்து பெட்ரோலை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு உட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அது பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அது எப்போதுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். நம்ம ஸ்க்ரூட்டி இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோமேனுக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அந்த பொருளையும் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இந்த பொருளை கீழே போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ உட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு உட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்து மேலே தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு இந்த ட்ரம்மு பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ட்ரம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்மை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊக்க பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். அதாவது நம்ம கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளை அடைச்சி வச்சுருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஊக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்க பார்த்தீங்கன்னா நம்ம போய் எடுத்துக்கலாம். இப்போ ஊக்கு இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்கையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஹேண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேவைப்படும். அதாவது ஸ்னோமேனோட கை தான் அது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்கையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வேணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸ்டோர் ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேன் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாவே அதே எடுத்து தருது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டியில் ஊற்றுறது தான் வேலை. ஸ்க்ரூட்டி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குதா இல்லை இந்த டைரக்ஷனில் இருக்குதா, எப்படி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டி வந்துடும். பார்த்தீங்கன்னா அருமையான காரு பார்த்தீங்கன்னா நிற்கிது. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் எஸ்கேப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கார் எஸ்கேப்புன்னு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேடு கிராணியில் கார் எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூயலை பார்த்தீங்கன்னா ஊற்றிடலாம். நம்ம ஸ்னோமேனோட ஹேண்டை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்னோமேனோட பீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டை ட்ராப் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹேண்டை பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. மொத்தம் 3 பீஸு. அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கூரையில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தியில் பார்த்தீங்கன்னா தேவை. அந்த சுத்தியில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நமக்கு மண்டை ஓடு தேவை. அந்த மண்டை ஓட்டை உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பொருட்கள் பார்த்தீங்கன்னா தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டரை பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா போட்டோம். லைட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். லைட்டரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூம்பை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போகணும். அந்த ரூம்பு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டிவி ரூமு. இந்த ரூமு தான். இந்த ரூமில் தான் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டையோட்டை கொண்டாந்து வைக்கணும். அந்த மண்டையோட்டை உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கலை பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். செங்கல் பார்த்தீங்கன்னா கிராணி நம்மளை அடைச்சி வச்ச ரூமில் பார்த்தீங்கன்னா இருந்தது. அந்த செங்கலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பிக்கை பார்த்தீங்கன்னா எடுத்தோம். அதே செங்கலை பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி எடுத்துகிட்டு வந்தாகணும். அந்த செங்கலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கிற மண்டையோட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் உடச்சி எடுக்க முடியும். இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பயன்படுது. செங்கலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக நம்ம மண்டையோடு இருக்கிற இடத்துக்கு தான் போய் ஆகணும். ஒரே தட்டு கிளாஸு பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக உடஞ்சி உள்ளுக்கு இருக்கிற மண்டையோடு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும். இப்போ செங்கலை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா மண்டையோடு இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா மோதிடுறோம். மண்டோடு பார்த்தீங்கன்னா மேஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மண்டோடு இருக்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மேஃப்ளோருக்கு வரோம்னு பார்த்தீங்கன்னா கிராணிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை ஓட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். கிளாஸ் உடைச்ச சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி அந்த இடத்துல திருன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு இருக்குது மேடு கிராணி. இப்போ நம்ம எடுத்த மண்டை ஓட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் அந்த ரூமில் வச்சாகணும். இந்த ரூம் இல்லை, அது ஆப்போசிட்டு ரூமில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் இருந்து போகலாமா? இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ரூம்பு தான். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெழுகுவர்த்தி தேவை. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி இங்கேயே ட்ராப் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தியை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியுது வைக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 10ஐயும் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திறந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தியில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அதாவது சமுட்டி. இந்த சமுட்டியை வச்சு ஒரே அடி பார்த்தீங்கன்னா கிராணியோட வீட்டை பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோமேனை எடுக்க போகிறோம். 3வது பீஸ் அதுதான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கங்கே விரிசல் விட்ருக்குது. பயங்கரமாக லைட்டெலாம் எரியுது. பார்த்தீங்கன்னா அந்த விரிசல் விட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இப்போ அந்த 3வது பீஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் வச்சாகணும். 3வது பீஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டாந்து வச்சாச்சு. 3வது பீஸில் தான் பார்த்தீங்கன்னா மொதல் பீஸு. அப்போ 2வது பீஸு எதுன்னு தெரில, இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது பீஸு. 2வது பீஸை பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். 2வது பீஸையும் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3வது பீஸுன்னு நினைக்கிறேன். 3வது பீஸையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அதான் ஸ்னோமேனோட ஃபேஸ் ஆட் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்த கையையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இதுதான் மூக்கு.
இந்த மூக்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலரை பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தோம். அந்த காலரை பார்த்தீங்கன்னா கட்டை எடுக்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்ராப் பண்ணோம். இப்போ கொண்டாந்து ஸ்னோமேனுக்கு பார்த்தீங்கன்னா காலரை மாட்டி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பு மட்டும்தான் தேவை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேப்பை எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பை மாட்டி விட்டா ஸ்னோமேன் பார்த்தீங்கன்னா தயாராகிரும். பார்த்தீங்கன்னா கிராணி வீட்டை பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா நம்ம அலங்கரிச்சாச்சு. ஓ மை காட், ஸ்னோமேன் பார்த்தீங்கன்னா தயாராகிருச்சு. ஸ்னோமேனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படிலாம் கேட்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஸ்க்ரூட்டியோட சீட்டு தான் பார்த்தீங்கன்னா தேவை. அது பார்த்தீங்கன்னா எப்போதுமே காரோட டிக்கியில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். டிக்கியை ஓப்பன் பண்ணுறோம், ஸ்க்ரூட்டியோட சீட்டியை எடுக்கிறோம், போய் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டியோட சீட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. ஸ்க்ரூட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேடு கிராணியோட வீட்டை பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக போகிறோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழியை எதுக்கு வச்சுருக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிடலாம். மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.